கரூர் பெருந்துயரம் தொடர்பாக முதலமைச்சருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கடுமையான வாக்குவாதம் சட்டப்பேரவையில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த போது கரூர் சம்பவத்தை போல கள்ளக்குறிச்சிக்கு ஏன் முதலமைச்சர் செல்லவில்லை, கிட்னி முறைகேடு சம்பவத்தில் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இபிஎஸ் அடுக்கற்காக கேள்விகளை எழுப்பிய நிலையில் முதலமைச்சர் தூத்துக்குடி சம்பவத்திற்கு இபிஎஸ் சென்றாரா என்ற கேள்வியை அவர் எழுப்பியதுடன் பல்வேறு அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்கள் தொடர்பாக அவர் கேள்வி எழுப்பினார். இதனால் இரு தரப்பினரும் கூச்சல் குழப்பம் அமளியில் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரின் இருக்கைக்கு முன் அமர்ந்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதனால் சட்டப்பேரவை வளாகத்தில் பரபரப்பான சூழ்நிலை. இன்று காலையில் கரூர் பெருந்துயரம் தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானம் விவாதம் தொடங்கியதிலிருந்தே பேரவையில் கூச்சல் குழப்பம் அமளி தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு கேள்விகளை அதிமுக எம்எல்ஏக்களும் எதிர்க்கட்சி தலைவரும் எழுப்பிய நிலையில் அதற்கு அமைச்சர்கள் KN நேரு, மா சுப்பிரமணியன், SS சிவசங்கர் உள்ளிட்ட பலர் தரப்பினரும் அடுத்தடுத்து பதில் கூறிய நிலையில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் போது எடப்பாடி பழனிசாமி என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற கேள்வியை இங்கு திமுக தரப்பில் எழுப்பப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து ஒரு அதிமுக எம்எல்ஏக்கள் அங்கு அமளியில் ஈடுபட்டார்கள். இபிஎஸ் இப்போது சபாநாயகர் அப்பாவின் இருக்கைக்கு முன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதனால் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே குண்டுகட்டாக வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலை இருக்கிறது. அவை காவலர்களுக்கு சபாநாயகர் இன்னும் சிறிது நேரத்தில் அந்த உத்தரவை பிறப்பிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்ததா இல்லையா, அங்கு இபிஎஸ் சென்றாரா இல்லையா என்று கடைசியாக எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கரூர் பெருந்துயரம் தொடர்பாக எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு ஒரே ஒரு கேள்வியை வைத்து இப்பொழுது அதிமுகவிற்கு செக் வைத்து விட்டார்கள். அதனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதையும் இதையும் ஒப்பிடக்கூடாது என்று அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இப்போது எடப்பாடி பழனிசாமி தொடர்பாக திமுகவில் அமைச்சர்கள் பல்வேறு விமர்சனமான கருத்துக்களை தெரிவித்த சூழ்நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இப்போது தர்ணா போராட்டத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சட்டப்பேரவையில் சபாநாயகர் இருக்கையின் முன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். கரூர் பெருந்துயரம் தொடர்பாக அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் திமுக அரசில் பல்வேறு அமைச்சர்கள் அளித்த பதில் உரையால் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகளால் அங்கு சட்டப்பேரவையில் இன்று கூச்சல் குழப்பம் அமளி ஏற்பட்டது. முதலில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததிலிருந்தே இந்த கரூர் பெருந்துயரம் தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்பட்டன. பிரேத பரிசோதனை நல்லுவில் நடத்தப்பட்டது எப்படி, அதிகாரிகள் பேட்டி கொடுத்தது ஏன், கரூருக்கு சென்ற முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் செல்லவில்லை, கிட்னி முறைகேடு தொடர்பாக ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அதிமுக தரப்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதற்கு திமுக தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட மற்றும் KN நேரு, SS சிவசங்கர் உள்ளிட்டோர் இதற்கு பதில் கூறினர். கடைசியாக கரூர் பெருந்துயரம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் பல்வேறு விதமான விமர்சனங்களை அளித்து வரக்கூடிய நிலையில் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் என்ற கேள்வி எழுப்பப்பட்ட பின்னர் இரு தரப்பினருக்கும் இடையே அமளி கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதனால் சபாநாயகர் இருக்கை முன் அமர்ந்து இப்போது தர்ணா போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்கிறார். அமைச்சர் SS சிவசங்கரின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்று இப்போது SS சிவசங்கரின் அந்த பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று எம்எல்ஏக்கள் இப்போது அங்கு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்போது குண்டுக்கட்டாக அனைவரையும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோரை வெளியேற்றுவதற்கான அழைப்பை இப்பொழுது சபாநாயகர் பிறப்பித்திருக்கிறார். இதனால் இன்னும் சிறிது நேரத்தில் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.